இருக்கிற சவுத் சைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு. தமிழ்நாட்டில் மீண்டும் உங்கள் ஆதரவோடு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்கள் நாடி வந்திருக்கின்றோம். நிச்சயமாக பாண்டிய நகர் மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தருவீர்கள் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். காரணம், ஒரு அற்புதமான ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கின்றார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்னவெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் செய்து முடித்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்களுக்கெல்லாம் விடியல் பயணமாக பேருந்துல கட்டணம் இல்லாமல் சென்று கொள்ளலாம் என்று சொன்னார், செய்து முடித்தார். அவர் ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டத்தில் கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார், செய்து முடித்தார். அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிகளை படிப்பதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார், செய்து கொடுத்தார். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் திட்டம், தாய்மானவன் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம், இப்படி திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். இங்க இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை பணமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார், அதையும் செய்திருக்கிறார். அவர் சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறார், சொல்லாதையும் செய்திருக்கிறார். அவர் எதெல்லாம் சொல்லலையோ அதையும் நிறைய செஞ்சிருக்கிறார். இப்ப 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் தேர்தல் காலகட்டத்தில் நிறுத்தம் சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக மற்றும் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மோடி எல்லாம் இணைந்து இந்த பணத்தை கொடுக்க கூடாது சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாங்க. இதை அறிந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக யோசிச்சாரு, சரி வேணாம், தேர்தல் சமயத்தில் நம்ம குடும்ப தலைவர் கொடுக்கக்கூடிய அந்த தொகை நின்றக்கூடாதுன்னு சொல்லி இரவு யோசிச்சாருங்க. எங்களை மாதிரி நிர்வாகிகிட்டையும் கேட்கல, அதிகாரிகிட்ட கேட்கல, உங்ககிட்டையும் கேட்கல. காலையில 5000 ரூபாய் பணத்தை உங்களுக்கு ஏற்றிட்டார். 5000 ரூபாய் பணத்தை ஏற்றினார். 3 மாதத்துக்கு 1000 ரூபாய் தவணையாக ஏற்றிருக்கிறாரு. 2000 ரூபாய வழங்கிட்டார். இப்ப 2000 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஆக நம்முடைய முதல்வர் அவர்கள் எதை சொல்கிறாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அற்புதமான முதல்வர். அவர் முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய பிள்ளை அல்லவா, சும்மா இருப்பாரா? அதனாலதான் தொடர்ந்து, அதுவும் குறிப்பா பெண்களுடைய நலனுக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு அற்புதமான ஆட்சி நடத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல முதல்வரை நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்கணும் சொல்லி நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கின்றோம். என்னை பொறுத்த மட்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலிருந்து வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையிலும் தொடர்ந்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக என்னால் முடிந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சிருக்கிறேன். அத்தனை அடிப்படை பணிகளுக்கும் செய்வதற்கு உதவியாக இருந்திருக்கிறேன். நான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருகாமையில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் ஒரு 20-30 வருஷ கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. கடந்த 10 ஆண்டுகளாக கடுமையான கோரிக்கை வச்சாங்க அதிமுக ஆட்சியில். அதிமுக இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ யாரும் கண்டுக்கல. நான் அந்த பாலம் வர வேண்டும் என்று எங்களுடைய அமைச்சர் பெருமக்களிடத்தை எடுத்து சொன்னேன். உடனடியாக 22 கோடி ரூபாயை நிதி ஒதுக்குனாங்க. இன்னைக்கு அந்த பாலம் வந்துருச்சு. அந்த பாலத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னா அதையும் வச்சுட்டாங்க. முள்ளிப்பள்ளம் குடிநீர் திட்டம் கொண்டு வந்து 52 கோடி ரூபாயில திருமங்கல நகராட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருமங்கல நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கலைஞர் நூலகம் கொண்டு வந்திருக்கிறோம். நூலகத்தை கொண்டு வந்ததும் எங்க முயற்சி நடந்ததுதான். நிறைய சொல்லலாம். அருகாமையில் கூட பேரையூர்ல நீதிமன்ற கட்டளை வளாகம் கொண்டு வந்தோம். இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ நல்லா கவனிங்க, வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையில் தொடர்ந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழக செயலர் அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டு இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் திட்டத்தை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ எதிரில் நிற்கக்கூடிய அதிமுக நிற்கிறாரு உதயகுமார், அமைச்சராக ஏற்கனவே 5 ஆண்டுகள் முழுமையாக இருந்தார். இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். நான் இங்க கேட்கிறேன், யாராவது ஒரு தாய்மார்கள் சகோதரிகள் யாராவது சொல்லுங்க, நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஒரு வீட்டு பிள்ளைகளுக்கு படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்குறாரா?
யாருக்காவது ஒரு நபருக்கு சொல்லுங்க. நம்ம பாண்டிய நகர் மக்கள்ல நான் திருமங்கலம் தொகுதி முழுவதும் சென்ற இடம்லாம் கேட்கிறேன். தாய்மாரெல்லாம் குறைகள் தான் சொல்றாங்க உதயகுமாரை பற்றி. நாங்க போக்குவரத்து வசதி கேட்டோம், செஞ்சு கொடுக்கலன்றாங்க. பள்ளிக்கூட வசதி கேட்டிருக்காங்க, செஞ்சு கொடுக்கல. ஏன் கழிப்பறை வசதி கேட்டோம், அதை கூட செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் உதயகுமார் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. நான் இங்கேயும் உங்களை பார்த்து நான் கேட்பதெல்லாம் அவர் என்னென்ன திட்டங்கள்லாம் திருமங்கலம் தொகுதி கொண்டு வந்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் 3 துறைகளுக்கு அமைச்சராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் நிச்சயமாக நம்ம திருமங்கலம் தொகுதியை நல்லா வளர்ச்சி பாதை கொண்டு போயிருக்கலாம். இப்ப நான் வந்தா என்ன செய்யணுங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்க படிச்சவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு. யாரெல்லாம் இருக்காங்களோ, எப்படி இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் நம்ம முதல்வர்கள், அதே மாதிரிதான் திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடிய, அது குறிப்பா நம்ம பாண்டிய நகரில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது. ஒரு அரசாங்க வேலை, ஒரு அரசாங்க வேலை மட்டுமல்ல, ஒரு அரசாங்க தொழிற்சாலை. ஒரு அரசாங்க தொழிற்சாலைக்கு வந்துச்சுன்னா படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு வரும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும். அப்படி வந்தாதான் வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும். ஏதோ அங்க வர்றோம், நிகழ்ச்சி நடத்துறோம், ஏதோ உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஏதோ குடும்ப சூழல் மாறும். நான் என்ன வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்க தான் கோடீஸ்வரன் ஆகிருவீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய குடும்ப சூழல் கொஞ்சம் மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் தீரும். அதை தான் சொல்ல வரேன். இது அனைத்தையும் செய்து வருவேன் என்று உறுதியளிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். நான் உள்ளூர்காரங்க இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். ஒரு 50-60 ஆண்டு காலம் இந்த பகுதியிலே அரசியல் பயணம் செய்தவர் என் தந்தை சேடப்பட்டி முத்தையா. அமைச்சராக, சட்டப்பேரவை தலைவராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். என்னுடைய முழு நேர வேலை மக்கள் பணி செய்வதுதான். என்கிட்ட தொழில்களில் எதுவும் கிடையாது. நான் முழு நேர அரசியல்வாதி, மக்கள் பணி செய்வதுதான் என் வேலை. சொல்லிட்டு ஓடி போயிடால் நாங்க கிடையாது. இல்ல எங்களுக்கு நீங்க தேர்வு செய்யல அப்படின்னு சொல்லிட்டும் நாங்க போய் வீட்டுல போய் படுத்துக்கிறாள் கிடையாது. எந்த நிலையிலையும் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துலதான் நாங்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை ஆதரியுங்கள் என்று சொல்வதற்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ரோட சொல்றாங்க 44 லட்சம் ரூபாயில நடந்திருக்கு. இந்த பணிகள் உங்களால நடந்துச்சுன்னு சொல்லி நம்முடைய கவுன்சிலர் வீட்டுக்காரர் சொல்றாரு. இது மட்டுமல்ல, அதை கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். சாலை வசதியிலிருந்து எல்லாம், அது மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளிக்கூட வசதி எல்லாம் ஏற்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பை மாற்றணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அதனால சில இடையூறு இருப்பதாக நினைக்கிறேன். நிச்சயமாக என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்ய, நல்ல இடம் அதுக்கு தேர்வு செய்து அதை மாற்றிட்டு இங்கே நீங்கள் சுகாதாரத்தோடு வாழ்வதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். வரும்போது நண்பர் விஜயன் சொன்னார், நம்முடைய நிரஞ்சனும் சொன்னாங்க, பாண்டிய நகர் எப்பவுமே திமுக அதிகமான வாக்குகளை அளிப்பாங்க. நீங்கள் அப்படி வாக்குகள் அதிகமாக அளித்தால் இங்கே யாருக்காவது நம்ம நிர்வாகிகளுக்கு, அதாவது எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய நிர்வாகிகளுக்கு பரிசாக அறிவிச்சுட்டு போகும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. அதே மாதிரி நான் வெற்றி பெற்றுட்டு உங்ககிட்ட பரிசை கொடுத்துட்டு நான் உங்களை விட்டு போக விரும்பல. ஒரு பரிசை கொடுத்துட்டு ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டு நான் உங்களை விட்டு போக விரும்பல. நான் உங்களோடு வாழ ஆசைப்படுகிறேன். நான் இந்த ஊர்ல இருக்கணும், இந்த ஊருக்கான தேவைகள் அனைத்தையும் செய்து கொடுக்கணும். நீங்கள் என்னை வெற்றி பெற செய்யுங்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் என்னையவே உங்களுக்கு தந்துடுறேன். அதெல்லாம் புரியுது. நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். மணிமாறன்கிற பேரை விட இங்க இருக்கிற அனைத்து பேர் என்னென்ன பேர்ல இருக்கிறீங்களோ, ஆண் பெண் என்று அனைத்து பேர்ல இருக்க அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா நாங்க திரும்ப திரும்ப சொல்வது, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க, உங்கள ஒருத்தங்க, உங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க, உங்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கிறாரு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிங்கள், தொடர்ந்து ஆதரிங்கள். உங்களுக்கான நன்மைகள் வீடு தேடி வரும் என்று சொல்லிக்கொண்டு வாக்களித்து உதயசூரியன் ஆதரித்து உதயசூரியன் கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்தியா பார் ஜாக்கிரதை தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ணம் கருப்பு
செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க கழகத்தினுடைய சார்பாக வெற்றி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறாங்க 2026 தேர்தலை முன்னிட்டு. அந்த வகையில ஒவ்வொரு முக்கியமான அந்த தேர்தல் களத்துல நேரடியாக போய் நாம் வேட்பாளர்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய தொகுதி என்பது மதுரையில் இருக்கக்கூடிய திருமங்கலம் தொகுதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வெற்றி வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேடப்பட்டியும் மணிமாறன் அவர்கள் நம்மோட இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். களத்திலே வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப எப்படி இருக்கு சார் ஃபீல்டு? மிக மிக அருமையா இருக்குன்னு சொல்லணும். காரணம், தமிழ்நாட்டுடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முதல்வராக 5 ஆண்டு காலம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அவருடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பு, நாங்கள் வாக்குகள் சேகரிக்கும் செல்லும் இடமெல்லாம் அந்த திட்டங்களுக்கு வரவேற்போடு இருக்கிறார்கள். நிச்சயம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை எனக்கு அதிகமான வாக்குகள் என்று சொல்வதை விட ஒரு 50,000 வாக்குகள் அதிகம் வந்து என்னை வெற்றி பெற செய்வார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். நிச்சயமா. அதாவது ஏற்கனவே நீங்க 2021 களம் கண்ட அதே களம் தான். உங்களை எதிர்த்து போட்டி போடுறவரும் முன்னாள் அமைச்சரா இருந்தவர். ஆனா இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி வசமாகும் நீங்க உறுதியா நம்புறீங்க? இந்த முறை வெற்றி வசமாகும் என்பது காரணம் தமிழ்நாட்டுடைய முதல்வருடைய திட்டங்கள், தேர்தல் அறிக்கை. என்றைக்குமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இருக்கு. இப்பொழுது தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் கதாநாயகனாக இருப்பது எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் குரல் ஒலிக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஸ்டாலின் அலை வீசிக் கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டாலின் அலைக்கு முன்பு எந்த இலையும் கிட்ட வர முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக ஸ்டாலினுடைய அலை தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியும் ஒலிக்கும் பொழுது திருமங்கலத்தில் இல்லாமலா இருக்கும். அது மட்டுமல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வைத்துவிட்டு பணங்களை சூறையாடிவிட்டு மக்களுக்கென்று எந்த அடிப்படையும் செய்யாமல், ஆனால் மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு பிம்பமாக அன்றைக்கு காட்சியளித்து விட்டு மக்களை ஏமாற்றி வாக்களித்து விட்டார். இந்த முறை திருமங்கலம் தொகுதி மக்கள் எதுவுமே செய்யாத உதயகுமாரை மக்கள் ஓட ஓட விரட்டப் போகிறார்கள். எங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். நிச்சயமா. நான் மற்ற தொகுதிகள் அமைச்சர்களை சந்திக்கிற போது இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை கேட்பேன், இந்த 5 ஆண்டுகள் என்ன பணி செஞ்சீங்கன்னு. ஆனா உங்களுடைய பிரச்சாரம் நான் பார்த்தேன், மக்கள் நீங்க என்ன தேர்ந்தெடுக்கிறனாலும் என்னால் சில பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அது என்னென்ன பணிகள் சார்? திருமங்கலம் நகரத்துடைய அருகாமையில் இருக்கிறோம். திருமங்கலத்தில் உள்ள ரயில்வே மேம்பாலம் அது கொண்டு ஒரு பெரும் முயற்சி செய்தோம். அதை நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஏவா வேலவரத்தில் எடுத்து சொன்னோம். உடனடியாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பாலத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பெயரும் நாங்கள் சொன்ன பெயரை வைத்து விட்டார்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயர். அது மட்டும் இல்லாமல் நூலகம் கொண்டு வந்திருக்கின்றோம். திருமங்கலத்தில் 52 கோடி ரூபாயில் முள்ளிப்பள்ளம் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அருகாமையில் இருக்கக்கூடிய பேரையூரில் நீதிமன்ற கட்டட வளாகம் 22 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறோம். இது போன்று சின்ன சின்ன காரியங்கள் நிறைய செய்திருக்கிறோம். இப்போ கூட சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் தான் என்று எங்களுடைய நிர்வாகி சொன்னார். கணக்கில் அடங்காத அளவிற்கு செய்து கொடுத்திருக்கின்றோம். ஆக நான் கட்சி பொறுப்பிலிருந்து தான் அதை செய்திருக்கிறேன். எனக்கென்று ஒரு அங்கீகார பொறுப்பு வந்து விட்டால் நிச்சயமாக திருமங்கலம் தொகுதியை நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவேன் என்று நிச்சயமா. முதலமைச்சர் அவர்கள் 3வது முறையா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எவ்வளவு அவர் ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. அது அவர் எங்கள் குடும்பத்திற்கு செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மையாக நான் கருதுகிறேன். காரணம், என் தந்தை சேடப்பட்டி முத்தையா மீது அவர்கள் அதிக பாசம் வைத்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அது மட்டுமில்லாமல் என் மீதும் அதிக அக்கறை கொண்டவர். அவர் சொல்லியிருக்கிறார், நான் தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன், நீ வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாய், இனி அந்த வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், நீ வெற்றியோடு வா என்று இந்த முறையும் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கின்ற இந்த பகுதி மக்களின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய ஒப்பற்ற முதல்வர், தமிழ்நாட்டுடைய முதல்வர், கழகத்துடைய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து. வாக்குறுதிகள் முதலமைச்சர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட சொல்லி நீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதிகள் தான் திமுகவுடைய கதாநாயகனாக தேர்ந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு அது குறிப்பாக 8000 ரூபாய் கூப்பன் வழங்கி இருக்கிறார். அந்த 8000 ரூபாய் கூப்பன்ல மக்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், அவர்களுக்கு விருப்பப்பட்ட கடையில அவர்களுக்கு விருப்பப்படியே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒன்று போதாதா? நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பணிகள் எல்லாம் செய்யணும்னு ஒரு நோக்கம் இருக்கும்ல? ரொம்ப நாள் விருப்பம், ரொம்ப வருட விருப்பம் என்று சொல்ல வேண்டும். இந்த தொகுதி மக்கள் பயன்பெறுகிற வகையில் அரசாங்க தொழிற்சாலை, ஒரு அரசாங்க தொழிற்சாலை இங்கே வர வேண்டும். அனைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் என்னோட முதல் நோக்கம். நிச்சயமா. அடுத்து இங்கு அடிப்படை தேவைகள் எது எது இருக்கிறதோ அத்தனையும்
பூர்த்தி செய்வதுதான் என்னுடைய வாக்குறுதி. இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக சந்திப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். முன்கூட்டியே வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதால் எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு அகர முதல தொட்டு தலைவர்